இன்றைக்கு 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், செயல்வீரர்கள் கூட்டம் இன்றைக்கு திருவள்ளூரில் நடைபெற்றது. அதில் கலந்துக்கிறது தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். கலந்துட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதை கேள்வி கேட்கணுமா? எல்லாம் முடிவுக்கு வந்த பின்பு பேச்சுவார்த்தையெல்லாம் பேசியிருக்கோம். முடிவுக்கு வந்த பின்பு உரிய நேரத்தில் நான் தெரிவிப்பேன். எல்லா விஷயங்களையும் கூட்டணியின் உறுதி பெற்று முடிவு பெற்ற பிறகு சரி. நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இது வரைக்கும் இல்லை. யாரு? சரி, அந்த கட்சியோட முடிவு, அதை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? அது ஒரு நேஷனல் சென்டிமெண்ட். இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அயோத்தியில் கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு. நேற்று ராமர் கோயில் திறக்கப்பட்டது. உண்மையே அது இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வாங்க. இதுல என்னுடைய கருத்து என்ன இருக்கு? நீதிமன்றம் சொல்லியிருக்கு. திரு பன்னீர்செல்வம் அதை பற்றி தொடர்ந்து முடிவு செய்வார். தமிழகத்தில் பல்வேறு கோவில்கள் நேரலை செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டது. திமுக மற்றும் காவல்துறை செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து அதை கோர்ட்டுக்கு போயிட்டு அதை உத்தரவு வாங்கி அப்புறம் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது சில தேவையற்ற நிகழ்வுகளை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம். கோயில்களில் அங்கே கோயில் திறக்கிறாங்க. இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அந்த திறப்பு விழாவை பிரைவேட் இடங்கள்ல, தனியார் கோயில்கள்ல, தனியார் மண்டபங்கள்ல அவங்க ஒளிபரப்பு செய்யறது, அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்க வேண்டாம்ங்கிறது தான் எல்லோருடைய கருத்து. உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்கின்ற அளவிற்கு அதை பெரிதுபடுத்தியிருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. ஆளுநர் பங்கேற்ற ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் வருகை நிகழ்ச்சியில் மாணவர்கள் வந்தாங்க. வருகை பதிவு துணைவேந்தர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. மாணவர்கள் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு வந்தாதான் வருகை பதிவுப்படணும்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாள் விழாவை கொண்டாடப்படுகிறது சார். அந்த விழாவுக்கு மாணவர்கள் வந்தா மட்டும்தான் வருகை பதிவு செய்யப்படும் அப்படின்னு சுற்றறிக்கையை ஆளுநர் துணைவேந்தர் அறிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் அவசியம் வரணும்னு சொல்றாரா? இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பெரிய தேச போராட்ட தலைவர். அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு அவசியம் வரணும்னு துணைவேந்தர் சொல்லி இருக்கலாம். அதுல என்ன தவறு இருக்கு? சின்னம்மா சொல்லியிருக்காங்க, கட்சியை ஒருங்கிணைச்சுதான் நாடாளுமன்ற தேர்தல் கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து என்ன சார்? அதாவது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதற்கு தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நட்புக்கரம் நீட்டி இருக்கிறார். அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஓர் அணியில் இணைவதன் மூலம் வருங்காலத்தில் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் எளிதாக இருக்கு என்பது அம்மாவின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் கருத்து. அதான் என் கூட்டணி அமைந்த பிறகு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நெருங்கிவிட்டது. அதாவது
கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுற்ற பிறகு உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். தேர்தல் பிரச்சாரத்துல சசிகலா மேடம் நீங்க அவங்கள தான் கேட்கணும். இல்லாட்டி பெருமாள் வந்திருக்காரு, அவரை கேளுங்க. அதாவது கொடநாடுங்கிறது ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம். அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குற இடங்கள்ல ஒன்று. அங்க கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணுங்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம். சார், இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக நாடாளுமன்ற பெருவாரியான இடத்துல வெற்றி பெறும் ஒரு இது இருக்கு சார். அதை பத்தி நீங்க ஒரு கருத்து என்ன இருக்கு? ஒரு அலை இடங்களால வெற்றி பெறுவாங்க பெரும்பாலான ஒரு கருத்து இருக்கு. ஒரு கருத்து எந்த கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் போட்டியிடுவாங்க. மக்கள் தான் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. சார், இப்போ உங்களுடைய கூட்டணி பாஜக சர்க்கிள் இருக்கும்போது இந்தியா கூட்டணி சர்க்கிள் வருமா சார்? எங்க கூட்டணி என்னங்கிறத இல்ல தனித்து போட்டியிடுவோமாங்கிறது. ஏன்னா தனித்து போட்டியிடும் தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். கூட்டணியில பேசிட்டு இருக்கோம். அது கேளுங்க. இல்ல கூட்டணி எல்லாம் நான் சில கட்சியோட பேசிட்டு இருக்கோம். அதுல உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது நிச்சயம் சொல்லுவேன். இப்ப நாளைக்கு துணை முதல்வர் பதவி அறிவிக்கிற மாதிரி ஒரு தகவல் வருகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? எது தகவல்கள், வதந்திகள், யாரோ சொல்ற கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எப்படி இருக்கிற பட்சத்துல அதை அமமுக ஏற்குமா? அதாவது வெறும் யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க அது மாதிரிலாம் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ நிகழ்ச்சி நடந்தால் அப்புறம் நான் பதில் சொல்றேன். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதை அமல்படுத்த முடியாதுன்னு ஒரு முடிவாதமா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் சொல்ற கருத்தை நம்ம போய் என்ன சொல்றோம்? ஒன்றிய அரசு பதில் சொல்றாங்க. அவங்க அதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால இருக்கலாம். அரசாங்கம் தயாரா இருக்கணும். சார், இப்போ கட்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சா யார் தலைமையில் இருக்கும் வாய்ப்பு இருக்கு? முதல்ல கூட்டணியில உறுதியாகட்டும் சார். அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசுவோம். இல்லை சார், இப்போ அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைச்சா யார் யாரு எந்த கட்சி? அதிமுக இருக்கு சார். ஆமா, சின்னம்மா சொல்லியிருக்காங்களா எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சா? அவங்க சொல்றதை நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நாங்க எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணி போறோம். பழனிசாமி தலைமையில உள்ள கட்சியோட நாங்க கூட்டணி போறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.